புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீரானதிலே துரோகம் பண்ணினார்கள். இப்படி எனில் யூதா புத்திரத்து சேராவுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகார் என்பவர் சாபத்தீரானதிலே சிலதை எடுத்துக்கொண்டார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டு. ஆமென், ஆமென். முழுவதையும் நீங்க வீட்டிலே வாசிக்கலாம், உங்களுக்கு காரியங்களை சரியாக விளங்கிக் கொள்ள. ஆக தேவன் நம்மோடு பேசுகிற காரியம், அன்று இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அல்லது வாக்கு தத்தத்தை, வாக்கு பண்ணின அந்த மேலான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியாமல் தடைப்பட்டு போய் நின்ற ஒரு சம்பவத்தை குறித்து தேவன் நம்மோடு பேசுகிறார். ஏனென்றால் அவர்களை போலதான் நாமும் அழைக்கப்பட்டு வாக்கு தத்தங்களை பெற்று அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து பயணம் பண்ணுவதாக இருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் அன்று ஸ்தம்பித்து நின்றது போல நாமும் அடிக்கடி ஸ்தம்பித்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது ஆண்டவர் அவைகளை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நம்மோடு பேசுகிறதாகவே இந்த நாளிலே அவருடைய செய்தி அமைய போகிறது. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தார்களாம்? சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே இஸ்ரவேலுக்குள்ளே என்ன உண்டானது? சாபம் அங்கே உண்டானது என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக சாபம் அவர்களுக்குள்ளே வந்த உடனே இதுவரைக்கும் அவர்களுக்கு எதிராய் வந்த சத்துருவின் எல்லா தாக்குதல்களையும் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் முறியடித்து தேவன் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்துக்கு நேராக தீரமாய் நடந்து வந்த அந்த கூட்டம் ஒரு சிறிய பட்டணத்தை பிடிக்க போகும் பொழுது, ஆயி என்கிற பட்டணம், என்ன சொல்லுகிறார்கள்? அதை போய் வேவு பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? 2000-3000 பேர் போனால் போதும், அதற்கு மேலே எல்லாரும் போக வேண்டியதில்லை, அது ஒரு சிறிய பட்டணம், மிகவும் குறைந்தவர்கள், லேசாக நாம் பிடித்துக் கொள்ளலாம் என்று இவர்கள் கணக்கு போட்ட பட்டணத்தை இவர்களால் பிடிக்க முடியாது போய் தோல்வியோடு திரும்பி வருகிற காட்சி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீங்க வாசித்தால் உங்களுக்கு தெரியும். மிகவும் குறைந்தவர்கள் போனால் போதும், 2000-3000 பேர் போனால் போதும், எல்லாரும் போக வேண்டியது இல்லை என்றால் மிகவும் சிறிய பட்டணமும் குறைந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே நாம் கொஞ்சம் போய் பிடித்துக் கொள்ளலாம் என்று இவர்கள் போய் அதை பிடிக்க முடியாமல் இவர்கள் தாக்கப்பட்டு வெட்டப்பட்டு திரும்பி ஓடி வருகிற ஒரு காட்சி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக தேவன் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். இவர்கள் அப்படியாக வெட்டப்பட்டு திரட்டப்பட்டு வந்த உடனேயே அவர்களை நடத்தி சென்றவுடைய தலைவனாகிய யோசுவா அவன் தேவ சமூகத்திலே விழுந்து 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைத்துக் கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன், உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் கலவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆமென். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். யோசுவா தோற்று போவது நிமித்தம் பயந்து மீண்டும் எப்படி யுத்தத்துக்கு போவது என்று சொன்ன இவர்கள் வாழ்க்கையில் என்னத்தை கண்டு வருகிறார்கள்? வெற்றியே சுதந்திரித்து வருகிறார்கள். எப்படிப்பட்ட பெரிய ராஜாக்களுக்கு முன்பதாக மோசே முதல் யோசுவா வரைக்கும் தோற்று போனதில்லை. வெற்றிதான் இவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. தேவன் இவர்களோடு கூட இருக்கிறது என்று வாக்கு பண்ணி அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் ஒரு சிறிய நாட்டில் ஒரு சிறிய பட்டணத்தை பிடிக்கிறதிலே மாத்திரம் இவர்கள் தோற்று போன பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டி இருந்தது. என்ன சொன்னார்? நீங்கள் இப்படி விழுந்து கிடந்து அழுகிறது என்ன? எல்லாரும் யாரில் குற்றத்தை போட்டார்கள்? தேவன் மேல. நம்ம ஸ்டைலும் அப்படித்தானே, எதுக்கு எடுத்தாலும் யாரில் குற்றம் போடுறது? உடனே அவர் மேல யோசிக்கிறது கூட இல்ல, நம்ம ஆராய்ந்து பார்ப்பது இல்ல. இதுவரைக்கும் எனக்கு வெற்றியை கொடுத்து என்னை நடத்தி வந்த தேவன் இப்பொழுது என் வாழ்க்கையில் சத்துருவின் கையில் எனக்கு தோல்வியை கொடுத்தது ஏன் என்பதை நாம் சிந்திக்காமல் உடனடியாக யார் மேல? தேவன் மேல நம்முடைய பழியை போட்டு, அப்படித்தானே சொல்லுவாங்க, யார் மேல பழியை போட்டுருங்க, கர்த்தர் மேல பழியை போட்டுங்க, சாதாரணமா சொல்லுவாங்க பாருங்க. அதனுடைய அர்த்தம் தெரியுமா? பழி யார் மேல போடட்டான்?
கர்த்தர் மேல போட்டுருங்க. ஏன்னா அவர் எப்பவுமே அடிக்கப்படுகிறவர், எப்பவுமே சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறவர். நமக்கு என்ன விருப்பம்? எப்பவும் அவர் சிலுவையில் என்ன செய்ய வேண்டும்? தொங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அவர் உயிரோடு எழும்பக்கூடாது, பரத்துக்கு போகக்கூடாது, மீண்டும் ராஜாவாய் வரக்கூடாது. எப்பொழுதும் அவர் சிலுவையில் இருக்க வேண்டும். நாங்க பழியை அவர் மேல போட வேண்டும். பாவம் செய்கிறது நாம, பழி போறது யார் மேல? அவர் மேல. அதனால நமக்கு எப்பவும் அவர் எங்க இருக்க வேண்டும்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு அந்த பிரியவருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அவர் மரணத்தை உயிரோடு எழுந்து பரத்துக்கு போனார் என்பதை நாம் அநேகர் தெரிந்தும் நம்முடைய விருப்பம் அவர் எப்பவும் சிலுவையில் இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும்? அப்பதான் நான் பாவம் செய்யலாம். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், கிருபை நாம் தவறாய் பயன்படுத்துகிறோம். அவருடைய இரக்கத்தை தவறாய் பயன்படுத்துகிறோம். நீதிய பொறுமையை தவறாய் பயன்படுத்துகிறோம். கிருபை நான் பாவத்திலே நிலைத்திருப்பதற்கு அல்ல, விழுந்து போன பாவத்தை என்னை தூக்கி எடுப்பதற்கு. நான் ஒரு வருஷத்துக்கு முன்பதாக சொன்னது ஞாபகம். உகாண்டா தேசத்திலே ஒரு பாஸ்டரோடு தேவன் பேசின ஒரு பேர் ஜோன். நீங்க அடிச்சு பார்க்கலாம் இப்பொழுது. உகாண்டா பாஸ்டர் ஜோன் என்று சொல்லி போட்டா சரி, அல்லது டெஸ்டிமனி ஆஃப் உகாண்டா பாஸ்டர் ஜோன் என்று போட்டா அவருடைய சாட்சி ஒன்றே முக்கால் மணிக்கு அவருடைய சாட்சி இருக்குது. நீங்க வாசித்தா தெரியும். ஆண்டவர் சொன்ன காரியம் நம்முடைய உள்ளத்தை விட்டு விலகக்கூடாது. தேவன் ஒரு ஊழியக்காரனோடு பேசின காரியம் அது யூடியூப்ல இருக்கிறது. அநேகர் அதை விரும்பி பார்ப்பார்கள், எனக்கு தெரியாது. நமக்கு எல்லாம் விருப்பம், நமக்கு பிடித்த காரியங்களை தான் நாம் விரும்பி பார்ப்போம். ஆக அவர் பேசுற ஒரு காரியம், எப்படி மனுஷன் தவறாய் தன்னுடைய கிருபையை, தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய நீடிய பொறுமையை, தன்னுடைய தயவை பயன்படுத்தி அவன் அதுக்குள்ளேயே தன்னை மூடிக்கொண்டு எப்பொழுதும் பாவம் செய்கிறவனாக பல சபைகளை நிறுவி பல அற்புதங்களை நடப்பிக்க. அவர் சொல்ற சபையை ஜெபிக்கவே தேவையில்லை. சபை சனங்கள் கூடி வரும்பொழுது அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து வீடுகளுக்கு விசிட் பண்ணி சுகத்தை கொடுக்கிறார் ஜெபம் இல்லாமலே. அப்படி பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற என்னுடைய சபை நடுவிலே இருக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசி, நீ எல்லாவற்றையும் நிறுத்தி, நான் உன்னோடு பேச எனக்கு நேரத்தை ஒதுக்கு, நீ பிரீச் பண்ணக்கூடாது, டீச் பண்ணக்கூடாது, சபை நடுவில் என்னுடைய காரியங்களை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டு என்னுடைய சமூகத்தில் அமர் நான் உன்னோடு பேச வேண்டும். காரணம், இவ்வளவு ஊழியர்கள் அற்புத அதிசயங்களை செய்கிற நீ, நான் வருவேன் என்று சொன்னால் உன்னை அழைத்துக் கொண்டு போக மாட்டேன் என்று சொன்னோடு அவர் சொன்னார். தனக்கு தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் ஒரு நிமிஷத்திலே அப்படியே உடைந்து விழுந்து, ஆண்டவரே இவ்வளவு காரியம், என்னுடைய சொந்த வேலையை ஆண்டுடைய அழைப்புக்கு இணங்க விட்டு ஆண்டவர் சொன்னார், அவனுடைய வேலையை விட்டு எனக்கான முழு நேர ஊழியம் செய்ய உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன். ஆரம்பத்தில் வர முடியல. எப்படி நான் வேலையை விட்டு நல்ல சம்பளத்தை விட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு வாழ்ந்த என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? யாரிடத்திலே போய் நான் கையேந்து? அவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் பேசினார். நீ எனக்காக மரித்து உயிரோடு எழுப்பி இருக்கிறவன். நீ வாழ்ந்தா யாருக்காக வாழ வேண்டும்? எனக்காக. அதனால உன்னுடைய பழைய வாழ்க்கை முடிஞ்சது மகனே, நீ எனக்காக வாழ்கிறவன். அதனால நீ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உன்னுடைய பழைய மாம்சங்கள் எல்லாம் மறித்து விட்ட சிலுவையில் அரைத்து விட்டு என்னை நம்பி வாழ்ந்து அழைத்து ஊழியத்துக்கு வந்து பல சபைகளை கட்டின ஒரு ஊழியக்காரன். ஒரு ஊழியர் ஒரு சபையை குறித்து சொல்லுகிறார், 300 பேர் கொண்ட ஒரு சபை. ஒரு வருஷத்துல 3 பேராய் மாறினார். ஒரு வருஷம் அந்த ஊழியத்துக்கு தேவன் இவரை அனுப்புகிறார். அந்த ஊழியத்தை விட வேண்டிய சூழல் அந்த ஊழியக்காரனுக்கு வந்ததுனாலே இவரை போல் அனுப்புவோம். இவர் அங்கே போனார். போய் பார்த்தால் எங்க பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பின்வாங்கி திசை மாறி திசை திரும்பி கர்த்தரை விட்டு எல்லாருமே கர்த்தரை விட்டு தூரமாய் போனார்கள். சபைக்கு போனா அந்த சபை நடத்துற போதகர் வைப்பின் ஒரு சகோதரன், அவ்வளவு பேர் தான். 300 பேர் ஒரு வருஷத்துல 3 பேர். இப்பொழுது இவருக்கு ஒரு பெரிய கவலை, கர்த்தாவே நாங்கள் ஊழியத்துக்கு போக சொல்லி வந்துவிட்டோம், இருக்கிறது 3 பேர். அவர் இவரிடத்திலே பொறுப்பை கொடுக்கிறார். யாரு? இந்த போதகரும் அந்த உதவியார். இந்த 3 பேர் இவரிடத்திலே பொறுப்பை கொடுக்கும் பொழுது இவருக்கு ஒரு பெரிய கேள்வி, 300 பேர் ஒரு வருஷத்திலே 3 பேராய் போனார்கள் என்றால் நான் இங்கே வந்து என்னத்தை சாதிக்க? இதுக்கு என்ன காரணம்? உபவாசத்தை ஜெபித்தார். கர்த்தாவே 300 விசுவாசிகள் 3 பேராய் ஒரு வருஷத்திலே மாறுவதற்கு என்னப்பா காரணம் சொல்லுங்க என்று கேட்ட பொழுது ஆண்டவர் தரிசனத்திலே பேசினார். தெளிவாய் பேசினார். காரணத்தை சொன்னார். தரிசனமாய் காட்டினார். பாதாளத்திலிருந்து புறப்பட்டு வந்த அசுத்தாவி அவர்களை அப்படியே சுத்தி அவ்வளவு பேரையும் எடுத்துக் கொண்டது. தெளிவாக ஆண்டவர் சொன்னார். பாதாளத்திலிருந்து வந்த அசுத்தாவி இவர் ஒருவருக்குள்ளே வசனம் இல்லாதனாலே ஒருவரும் வசனத்துக்கு அவர் வருவார்கள், ஆரம்பிப்பார்கள், போய்விடுவார்கள். ஒருவரும் வசனத்தை கற்றுக்கொள்ளவில்லை, வசனத்துக்கு அர்ப்பணிக்கவில்லை, வசனத்தில் வாழ
கட்டி மீண்டும் அவ்வளவு பேரை மாதாயப்படுத்தி இந்த சபை நிறைவான பொழுதுதான் ஆண்டவர் இவரை அழைத்தார். அழைத்து பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், நான் என் சபையை எடுக்க வருவேன் என்றால் ஜோ நீ என்னுடைய கூட்டத்திலே காணப்பட முடியாது. இவர்கள் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் என்னோடாக நீங்க செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளமாயிட்டது. ஆண்டவர் இதெல்லாம் எப்படி என்னை எப்படி பயன்படுத்துவீங்க? சொன்னார், யாரையும் பயன்படுத்துவேன். காரணம், நான் உங்களை நேசிக்கிறேன், மக்களை நேசிக்கிறபடினா நான் யாரையும் பயன்படுத்துவேன். நான் பயன்படுத்துறதுனால் நீ பரலோகத்துக்கு தகுதி வேண்டும் ஒரு நாளும் எண்ணிக்கொள்ளாத. நான் யாரையும் பயன்படுத்துகிறேன். நான் இந்த மக்களை நேசிக்கிறேன். நீ வாசிக்கவில்லையா? மத்தியில்லை. என்னுடைய வசனத்தை நீ வாசிக்கவில்லையா? அந்நாட்களில் அநேகர் வந்து உன் நாமத்தினால பிசாசுகளை திரட்டினோம், நாம பாசைகளை பேசினார்கள். அதே போல உன்னை நாமத்தினால நாம் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உன் நாமத்தினால அற்புத அதிசயங்களை செய்தோம் என்று சொல்லும் பொழுது நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்? உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று எழுதப்பட்டது உனக்கு தெரியாதான்னு கேட்டாரா? இது ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன ஆண்டவரே சொல்லு, என்னதான் சொல்லவா? ஆராய்ந்து பார் சொன்னார். உன் வழிகளை சிந்தித்து பார், உன் வழிகளை சிந்தித்து பார். இவருக்கு புரியவில்லை. அவர் சொல்லுகிறார், சாத்தானுடைய கண்களை குருடாக்கி இருந்தான். காரணம், நான் அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன். நான் என்ன நினைத்தேன்? இவைகளினாலே நான் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சாத்தானை நம்ப பண்ணினார். ஆனால் கர்த்தரோ நான் பாடினது போல நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறவர்? குத்தி சுட்டி காட்டுகிறவர் தான் கர்த்தர். ஆண்டவர் சொன்னாரா, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை நீ தரிசிப்பார்கள். நீ என்னை தரிசிக்க முடியாது. இப்ப நம்முடைய பிரச்சனை என்ன? பூமியில் அவரை தரிசிக்க வேண்டும் வாஞ்சிக்கிறோம், அநேக தரிசிக்கிறோம். பூமியில ஆண்டவர் அதை குறித்து சொல்லவில்லை. பூமியில தரிசிங்கள் என்று ஒரு கட்டளை ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்கள் கர்த்தரை தரிசித்தாத்தான் நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. கர்த்தர் சொன்னார், விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். தோமா பார்த்து சொன்னார், அடங்க சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பவுல் சொன்னார், நாம் விசுவாசித்து தான் நடக்கிறோம், தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. பூமியில நீ கர்த்தரை காணுகிறையோ இல்லையோ, ஆனா நீ எங்க காண வேண்டும்? பரலோகத்துல கர்த்தரை